ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாம்பே சாம்பார் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூனால் கலக்குங்க. மாவு கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கிட்டு அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வைங்க. எண்ணெயை ஊற்றுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி போடுங்க. நல்லா வதக்குங்க. இஞ்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு மறுபடியும் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் கிள்ளி போடுங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. 4 பச்சை மிளகாய். கூடவே மஞ்சள்தூள் 1 டீஸ்பூனும், உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி 1/2 கப்பு ஊற்றி விடுங்க. இப்போது தண்ணி ஊற்றினா நல்லா கொதித்து வரணும். நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சுருந்தா கடலை மாவை இந்த அடுப்பில் கொதித்து வர்றதில் கொட்டுங்க. கொட்டு நல்லா கலக்கி விடுங்க, அடி பிடிச்சிரும். இல்லைன்னா சாம்பார் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதே திக்காக இருந்தால் பரவாயில்லைன்னா இதே வச்சுக்கோங்க. இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் வெந்நீர் சுட வச்சு அதில் ஊற்றி கலக்கி விடுங்க. நீங்கள் வெளியில் எங்கேயும் போயிட்டீங்க, தேங்காய் இல்லை வெங்காயம் இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு 10 நிமிஷத்தில் இந்த சாம்பாரை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பாடு டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிக்கங்க. நல்ல வாசனையோடு இருக்கும். இப்போது உங்கள் பாம்பே சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.